ஒரு வைர வியாபாரி ஒரு லாட்ஜிலே தங்கப் போகிறார். அவரிடத்திலே விலை உயர்ந்த ஒரு மாணிக்க கல் இருக்கிறது. இதை ஒரு திருடன் பார்த்து விட்டான். இந்த கல்லை எப்படியாவது அவரிடத்தில் இருந்து திருடிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவரோடு அந்த ரூமிலே தங்குகிறான். அவன் இரவு நேரத்திலே அந்த வியாபாரி தூங்கக்கூடிய நேரத்தில் நாம் அந்த கல்லை எடுத்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனையிலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். இதை அந்த வியாபாரி தெரிந்து கொண்டு அவரும் அமைதியாக இருக்கிறார். அவர் இரவிலே படுத்தவுடன் நன்றாக உறங்கக்கூடிய நேரத்திலே அந்த திருடன் அந்த வியாபாரியுடைய பை, அவருடைய சட்டை பாக்கெட், மற்ற இடங்களிலே அந்த கல்லை தேடி பார்க்கிறார். ஆனால் அவர் தேடக்கூடிய எல்லா இடத்தையும் தேடிவிட்டான். கல் கிடைக்கவில்லை, விடிந்து விடுகிறது. இரண்டாவது நாளும் அவ்வாறு தேடுகிறான், கல் கிடைக்கவில்லை. மூன்றாவது நாளும் தேடுகிறான், கல் கிடைக்கவில்லை. அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ரூமிலே நாமும் வியாபாரியும் தான் இருக்கிறோம். பகலிலே கல் வைத்திருக்கிறார், இரவிலே தேடி பார்த்தால் கல் கிடைக்கவில்லை, ஆச்சரியமாக இருக்கிறது என்று நினைத்து அந்த வியாபாரியிடத்திலே தன்னுடைய அந்த திட்டத்தை சொல்கிறார். அப்போது அந்த வியாபாரி சொன்னார், தம்பி, நீ திருட வந்திருக்கிறாய் என்று நன்றாக தெரியும். நான் இரவிலே தூங்கக்கூடிய நேரத்தில் அந்த விலை உயர்ந்த கல்லை நான் உனது பாக்கெட்டில் வைத்து விட்டேன். நீ என்னிடத்திலே இருப்பதாக நினைத்து என் பொருட்களை எல்லாம் நீ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உன் பாக்கெட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதே போல அல்லாஹ் நம்மில் தான் இருக்கிறார். அல்லாஹ் நம்மில் தான் இருக்கிறான். அன்புசிலும் இருக்கிறான், ஆபாத்திலும் இருக்கிறான். நாம் வேறெங்கும் சென்று தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மிலேயே தான் இருக்கிறான். அதை உணராமல் தான், அதாவது படித்தவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் மேலோட்டமாக விளங்கியவர்கள், இவர்களெல்லாம் இறைவன் எங்கோ இருக்கிறான், அரிசில் இருக்கிறான் என்று நினைத்து தன்னிடத்திலே இருப்பதை மறந்து வாழ்ந்து, அரிசில் மட்டும் இருக்கிறான் என்று நினைத்து நம்மோடு இருப்பதை, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறுத்து வாழ்கிறான். மறந்து மட்டும் மழியத்தை வீழ்மையை மட்டும் பகுதியாக அவன் இருந்துதான் நம்ம இருந்தது, அவை இல்லை. மறந்துன்னு சொல்லிட்டேன். மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கபூலே செய்தார், கபூலே அவர்கள் செய்யவில்லை. அது எப்படி அவன் நான் நீங்க ஆடுதல் பயந்து கொண்டிருக்கிறார். ஆங்கிலம் முதல் சொன்ன பிள்ளை சொல்லதான் ஹஸ்பண்ட் பிள்ளை திருவாப்பாடியில பயன் செஞ்சேன். இந்த நகைக்கடை வியாபாரிகள் சாப்ஜான் பை அவங்க எல்லாம் அங்கே ஒரு விசேஷம் இருந்த வருஷம் பார்த்தேன். அதுல பெரும் கூட்டம். அதுல பயன் செஞ்சேன். இந்த தம்பி இங்க இருந்தார். பயன் செஞ்சுட்டு வந்தோன்னா ஓடி வந்து என் கழுத்து ரெண்டே அப்படி கையை அப்படி கோத்து கழுத்து சுற்றி கட்டிக்கிட்டு தொங்குறாரு. 12 வயசு 11 வயசு. என்ன தம்பின்னு கேட்டேன். உங்களை மாதிரி நான் ஆக்கியிருந்தேன். அது என்ன மாதிரி யாரையும் ஆக்குறது, உங்களுக்கு பிரியம் வந்தா என்னை விட மேல ஆக்கு, அவ்வளவுதான் நான் செய்யலாம். என்ன மாதிரி ஆக்குறது ஏன் யோகியது எனக்கு தான் தெரியும். என்ன மாதிரி ஆக்கு அப்ப என்ன செய்யணும், நீங்க நாள்பேட்டைக்கு வாங்க, நாங்க மல்சாவை சேர்த்து நல்ல ஒரு மனிதன் வந்தாலும் ஓது நடத்த ஆசிரியர். அப்பதான் இந்த முடிவு எதிர்ப்பு கடும் எதிர்ப்பு.
அதுல இறையாயிட்டான். திரும்ப நான் இங்க போனேன். ஏன்னா அங்க ஜமால்தி மோல்சா, அந்த அப்துல் வஹாப் மோல்சா, அவங்க எல்லாம் பீர்பாய், அவங்களுக்கு தாதிமுகாக போயிருந்தேன். பள்ளிவாசல்ல உட்காந்து அல்லா நம்ம கூட இருக்கிறாங்க. இவர் பாஞ்சார், என்ன நீங்க பள்ளிவாசல் உட்காந்து பிதாத்தான பேசுறீங்க. என்ன தம்பி, அல்லாவை பத்தி பேசுறதும் பிதாத்து தான், அப்புறம் எதுதான் சொன்னது இல்ல. அல்லாவை பத்தி நீங்க பேசுங்க, அல்லா நம்ம கூட இருக்கிறோம் நீங்க சொல்றீங்க. இது பிதாத்து சொல்லக்கூடாது, இதெல்லாம் பேசல, பள்ளிவாசல் இதெல்லாம் பேசக்கூடாது. நல்லதுவா அஹ்மது இல்ல அஹ்மது இப்பதான் தஜல் அவன் எதுக்கும்போது அவன் பாவா ஓடி வந்தா வயசுக்காரன். இந்த மாதிரி வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு, வரட்டு அந்த மோலானு சொல்லிட்டு இருந்தாரு. என் பிள்ளைக்கு பந்துவாசி தெரியாதுங்கிட்டாரு. நான் பந்துவாசி ஒரு ஊராக பந்துவாசிக்கு தான் வந்திருக்கேன். உங்க பிள்ளை பாருங்க எப்படி மாறுறாரு, நீ பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் மெதுவா கேட்டேன். நீண்ட ரமலான் மாசம் நோம்பு நேரம், அசருக்கு பிறகு பேச எந்த நோம்பு வெட்டிட்டு வேணாம், நோம்பு திறந்து பேசிக்கும். அது சொல்லி ஒத்தி போட்டு நோம்பு திறந்த பிறகு அதை கூப்பிட்டு கூட இருந்தா என்ன இடைஞ்சல் என்ன, இதை கூட இருக்க முடியாது. முடியாதுன்னு நீங்க சொன்னா அவன் இருக்கிறேங்கிறா, நீங்க வேணாம்னு சொன்னா உங்க அதிகாரம் ஜாஸ்தியா போச்சு. அவன் நான் இருக்கிறேங்கிறானே, இருந்தா கெடுதி என்ன வருது அதை சொல்லு. தீனுக்கு ஈமானுக்கு என்ன இடையூறு வருது அது சொன்னா நானும் ஒத்துக்கிறேன். இல்ல நாம ஹாதிஸ், அவன் கதீம். இது ஷியாமது அப்படி கொள்ளுது. கதீம் ஹாதிஸ பார்க்க முடியாது. நான் கூட கிதாபில் படித்தேன். அந்த கொள்கையை சொல்றாரு. ஹாதிஸ் கதீம் கூட இருக்க முடியாது, கதீம் ஹாதிஸ் கூட இருக்க முடியாது. ஷியாமது பார்க்க முடியாதுங்கிறது. இவர் மையத்து தாத்தே கதீம் தாத்தே ஹாதிஸ் கூட இருக்கவே முடியாதுங்க. நான் சொன்னேன் யோசிச்சு சொல்லுங்க. இல்ல நான் எல்லாம் யோசிச்சு விளங்கி உஸ்தாத் மார்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு வந்து தான் பேசுறேன். விளங்குங்களா அப்படின்னு பின்னால வாபஸ் வாங்க கூடாது. சிரமா நிப்பீங்களா, இது இன்னும் வேற ஆயுதங்கள் தான் எடுத்து போடுது. இந்த தாத்தே கதீம் தாத்தே ஹாதிஸ் கூட இருக்க முடியாது அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமா இருக்கும். அவங்க மெதுவா சொல்ல, நீங்க அல்லாவே மறுக்கிறீங்களா? அல்லா இல்லைன்னு நீங்க சொன்ன அல்லாதான் இருக்கிறானு, எங்க இருக்கிறான்னு அவங்க அரசியல் இருக்கிறாங்க. அரசு மக்களுக்கு சொல்லி தலையை சொல்லி தலைவர் லேசா சொல்லி ஆமா அப்படி பார்த்தாங்க பாருங்க. மக்களுக்கெல்லாம் ஹாதிஸ் ஆச்சு. இந்த ஹாதிஸ் கூட இருக்க முடியாதுன்னு தான் உங்க கொள்கை. அப்ப உங்க ஈமானபடி அரசியலே இல்லைன்னு அடிச்சுட்டு அல்லாவே நீங்க கைவிட வேண்டியதான் வந்துருச்சு. தௌபா செய்யுங்க. என்ன கீதை வச்சிருக்கு. ரெண்டாவது, உங்களுக்கு சொர்க்கத்துல ஊண்டியன்களை தான் நீங்க முத்த போடுங்க. பாலாத்துல முக்குளி போட்டுக்கலாம், தேனாத்துல முக்குளி போட்டு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடலாம், மட்டாடைகள்லாம் ஊற்றிக்கலாம், வஞ்சனைகள்ல சாந்திக்கலாம். எங்க அல்லா உங்களால பார்க்க முடியாது, காட்டவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டார், சொர்க்கம் மகதுக் ஆச்சு, மகதுக் ஹாதிஸ் இல்ல, கதீம்னா ஹாதிஸ்ல வர முடியாது. நீ போற சொல்றது தீதார இலாஹியும் கிடையாது. அவமா செஞ்சா நேரம் ஊருக்கு போகும்போது என் பொட்டி படுக்கலாம் தூக்கிட்டு அவர் பாவா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் சொன்னேன், இவருக்கு முடியுது எதிர்ப்பு நேரத்தில் இவருக்கு அந்த எதிர்க்க கற்றுக் கொடுத்தவங்க இந்த ஆயுதங்கள்லாம் கையில கொடுத்து விட்டாங்க. இதுதானே இங்க இருந்துச்சு. செஞ்ச பயானுக்கு தோதான் சொல்ல மாட்டாங்க. எல்லாவற்றிலும் மௌலாவை பார்க்கக்கூடிய சுகூறு செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாட்டைத்தான் நாம் இங்கு கற்றுக்கொள்கிறோம். இதை அறியாமல் தான் இங்கே என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்பதை அறியாமையில்தான் அதை நாம்
மறுக்க வேண்டிய மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னாசு அதாவும் அன்னாசு அதாவும் அதாவும் நிமா ஜஹிலு. சரியா கொஞ்சி விளையாடும் வண்டுகள் கொஞ்சி விளையாடும் வண்டுகள் அங்கே கற்றுக்கொள்ளும் ஞான பண்புகள் அப்படின்னு படிப்பார். அதாவது ஒரு உதாரணம் ஒன்று சொல்வார்கள். அது உபமானம், உபமேயம். நீங்க சொல்லுங்க, அவன் 3 நாளாவும் அந்த கல்ல திருட்டவன் அவன் பாகலையும் போட்டுறது, அவன் சாமான் அவன் இவர்கிட்ட இருந்து நினைச்சிட்டு இவர்கிட்ட ஜெயிச்சு. இப்ப சொன்னது நீங்க நாம அல்லாவை எங்கேயே தேடுறோம், கடைசியில் நம்மள்ட்ட தான் இருக்கிறாங்கிற உணர்த்துக்கு தான் சொல்லிருக்காங்க. சார் உபமானம் சொன்னா உபமேயம் சொல்லு, இல்லைன்னா நீங்க பாட்டு அறுபதுக்கு தான் மாட்டிக்கணும். அதாவது அந்த திருடன் தன் ஜேப்பிலே வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லை அறியாமல் அந்த வியாபாரியுடைய பொருட்களையும் மற்ற இடங்களையும் தேடிக்கொண்டிருந்தது போல நானும் கூட சர்க்காரவர்களுடைய கரங்களை பிடிப்பதற்கு முன்னால் இது போன்ற ஆயத்துகளுக்கும் ஹதீசுகளுக்கும் விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவை அரிசில் மட்டும்தான் வைத்து விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே அந்த அல்லாஹ் அரிசில் தான் அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா, இஸ்தவா தான் வழங்கணும். அல்லாஹ் அரிசில தான் இருக்கிறான். ஃபத்வா அஷ்ரஃபின் மூலமா ஃபத்வா அரிசில இல்லைன்னு சொன்னா குஃப்ர். அரிசில நஸ்ஸுக்கு இன்கார நஸ்ஸா இருக்குது. அதனால அரிசில தான் இருக்கிறான். அரிசி எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கும். அல் கவுனு குல்லுஹு அரிசி, இந்த அரிசியை வழங்கணும். கல்வி மோமின்ல எல்லா மோமின் கல்வா அரிசி தாங்க தெரிஞ்சுக்கிட்டு. சர்க்கார் அவர்கள் சொல்வது போல அல் கவுனு அரிசுல்லா, அல் கவுனு குல்லுஹு அரிசுல்லா, இந்த உலகம் முழுவதுமே அல்லாஹ்வுடைய அரிசாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அவன் அரிசில தான் இருப்பான். ஏனென்றால் அவன் அரிசில் தான் இருப்பான். இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறது முந்தி நான் இந்த உலகத்தை படைக்கும் அல்லாஹ் உலகத்தை படைக்கும், பூமி எல்லாம் படைக்கிறது முந்தி அல்லாஹ் பூமியெல்லாம் படைக்கிறதுக்கு முந்தி. இப்ப அரிசி எங்க இருக்குன்னு கேள்வி வரும். வான பூமி எல்லாம் படைக்கிறது காண அரிசியோ அலல் மாய், காண அரிசியோ அலல் மாய். இதெல்லாம் பூமி கிமி தடல் கிடல் இதெல்லாம் உண்டாக்கும் தண்ணி இருந்துச்சு, தண்ணிக்கு மேல அரிசி இருந்துச்சு அப்படின்னு என்ன அது கவுனுக்குள்ளு அரிசி ஊர் சொல்லிட்டீங்களேங்க. சரி, அது அரிசி வேணும். அரிசி தனிமைப்படுத்தி காத்தாங்குடியாத்து நல்லா சொல்றேன். இஸ்லாவுடைய மேல அவ சொன்னால என்ன முஸ்லிம் நாட்டுக்கான கைதிப்பா அதை எடுத்து அவங்க பயனா போடுங்க, அதுக்கு பயனுக்கு. ஆக இங்கே என்ன போதிக்கப்படுகிறது என்பதை அறியாதவர்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தெரிகிறது, தவறாகவும் தெரிகிறது. அது சகஜம்தான், இது சகஜம்தான், இயற்கை தான், இது இயற்கை தான். அண்ணல் பெருமானார் அவர்களை விட உண்மை சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்களை விட உண்மை சொல்லக்கூடியவர் யார்? 40 வருஷம் அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை மக்கள் பார்த்தார்கள். 40 வருடமாக அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை மக்கள் பார்த்தார்கள். அந்த பெருமானார் பொய் சொன்னதில்லை, அந்த பெருமானார் பொய் சொன்னதில்லை. அவர்கள் பாதை வழியாக நடந்து வந்தால் என்று சொன்னவர்கள் தான் அந்த கூட்டம், அவர்களே தான் எதிர்த்தார்கள். காரணம் விளங்காத மாதிரி இருந்தார். காரணம் விளங்காமை தான். விளங்கிய மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு உலகம் உள்ள வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு வழிகாட்டிகளாக ஆகிவிட்டார். ஐயும் ஈர்த்ததைக்கும் ஈர்த்ததைக்கும். அப்ப மனசு யதார்த்தம் எல்லாருமே விளங்குறதுக்கு எதுக்கு பழக்கம். எழுத்து வரவும் ஸ்தானம். அதாவது
யானையை பார்க்காத குருடர்கள், கண் இழந்தவர்கள் ஒருவர் யானையின் காலை தொட்டு பார்த்துவிட்டு, யானை என்றால் அது தூண் போல்தான் இருக்கும், அதன் துதிக்கையை தொட்டு பார்த்துவிட்டு யானை என்றால் உலக்கையை போல் இருக்கும், அதன் காதை தொட்டு பார்த்துவிட்டு யானை என்றால் அது அரிசி புடைக்கின்ற அந்த முரத்தை போல்தான் இருக்கும் என்று வாளை தொட்டு பார்த்துவிட்டு தொடப்பம் போல் இருக்கும் என்று முடிவு செய்ததை போல நாம் நம்முடைய இந்த தரீகாவின் அந்த ஞானங்களை பற்றி அறியாமையால் இந்த தரீகா என்றாலே சஜ்தா செய்யக்கூடிய கூட்டம், இந்த தரீகா என்றாலே யா முகமது என்று திக்ர் செய்யக்கூடிய கூட்டம், யா முகமது திக்ரே இல்லை, யாரும் தப்பா பிரச்சாரம் முஹம்மத் 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 இது திக்ரே இஸ்மே தாத்தே ரசூல். எப்படி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு திக்ர் செய்யணுமா, அது அல்லாஹ்வுடைய இஸ்மு, அந்த திக்ரே இஸ்மி, திக்ரே தாத்மா. அதே மாதிரி முகமது ரசூலுல்லாஹ்வுடைய தாத்தும் திக்ர் செய்யணும். முகமது ரசூலுல்லாஹ் கூப்பிடல, யா முகமது கூப்பிட ஜாயிஸ், அல்லாஹ்வை கூப்பிடல, யா முகமது அல்லாஹ் கூப்பிடல. கவிஞர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும். சரி, கம்பால் ஷாயர் இருக்கிறான், இப்ப அவன் படிக்கும் போது என்ன சொன்னான், முகம்மது யா முகம்மது கஹத்தே கஹத்தே தம் நிக்கல் ஜாய், முகம்மது யா முகம்மது கஹத்தே கஹத்தே தம் நிக்கல் ஜாய். முகம்மது முகம்மது சொல்லிட்டு யா முகம்மது சொல்ற நேரம் என் உயிர் பிரியும். அதனால ஷாயர்களுக்கு மட்டும் யா யா முகம்மது சொல்லக்கூடாது, திக்ரே முகம்மது திக்ரே இஸ்மே ஜாத்தே ரசூல். தப்பா சொல்லிக்கிறாங்க யா முகம்மது. பெருமானாருடைய திருநாமத்தை சொல்லி பெருமானாரை ஞாபகம் செய்யும், ஞாபகம் செய்யணுமா இல்லைங்களா? ரசூலுல்லா மறந்து தப்ப எல்லாமே தப்பா வெறுப்பு உண்டாக்குறது, அவர்கள் பேர ஒரு வெறுப்பு உண்டாக்குறது. என்ன சொன்னா அவர்கள் வெறுப்பு வருமோ அந்த செய்திகளாம் நான் சொன்னேன். போய் பாருங்க, காலில் விடுவாங்க, இந்த அநியாயத்தை எங்கேயாவது தாங்க முடியும். அல்லாஹ்வை தான் திக்ர் செய்யணும், முகமது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து திக்ர் செய்யறாங்க. ரெண்டாவது மொட்டை தலையா உட்கார்ந்து திக்ர் செய்யறாங்க. இந்த அநியாயம் எங்கேயாச்சும் இருக்குங்க? மொட்டை தலையா தவாப் செய்யறாங்க, அது கேட்கல. முகதி மெஹராம் கட்டி இருக்கிறோம், மொட்டை தலையா தான் தவாப் செய்யறாங்க. ஐந்தாவது பெரிய வணக்கம் காட்சி, அது காபத்துள்ளா. அங்கே ஒரு ரக்கா தொழுதா 1,00,000 ரக்கா தொழுது. நம்ம எல்லா பள்ளிவாசலோட பெரிய பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல போய் மொட்டை தலையா இருக்கா அது பொருள் சொல்ல முடியுமா? என்ன ஆகும் மார்க்கம்? அங்கே மொட்டை தலையா தான் இருக்கணும், தலையை மறைச்சா தம்மு கொடுத்தாலும் எனக்கு இஸ்லாம் சட்டம். அது என்னது சட்டம்? அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கு, வெளியில இருந்து உள்ள மருந்து கொள்ள திங்கிறான், புண்ணாக்கு திங்கிறான், வெக்க திங்கிறான்னு சொல்லிட்டு இருக்கு. நாம கோழி பிரியாணி சப்தம் போட்டு தின்னுக்கிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். வாலைக்கும் அம்புசக்கும் வாலைக்கும் லா எவ்வளவுக்கும் மண் நல்லா இதகத்தை தைக்கும். நீங்க நேர்வழி பெற்றுக்கிட்டீங்க, நீங்க இஸ்திகாமத்தா இருக்கு, மற்றவர்களை விட்டுருங்க. நாங்க அழகான சப்ஜெக்ட் உங்க பயாங்க நான் எப்பவுமே தலையிட்டது இல்லை, இன்னைக்கு என்ன தலையிடுறோம் அது மாஸ்டர். இப்ப நீங்க ரொம்ப போட்டு 2 காலம் ஆக அந்த பார்வை இழந்தவர்களுக்கு பார்வை கிடைத்து விடுமையானால் அந்த யானையை தூணாக அவர்கள் விளங்க மாட்டார்கள், யானையை யானையாகத்தான் விளங்குவார்கள். அவர்களுக்கு பார்வை வந்துவிட்டால் யானையை உலக்கையாக விளங்க மாட்டார்கள், யானையை யானையாகத்தான் விளங்குவார்கள். அதே போல இந்த தரீகாவுடைய இந்த மாரிஃபத்துடைய உண்மை நிலைமை அவர்களுக்கு தெரிந்து விடுமையானால் அந்த மாரிஃபாவுடைய கண்கொண்டு பார்க்க ஆரம்பித்தால் இது அதாவது சுலூக்கே அன்பியா, நபிமார்களுடைய அந்த சுலூக் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், உதுஊ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த திரு கலிமாவின் பக்கம் ஹிக்மத்தை கொண்டு அலையுங்கள், அழகிய உபதேசத்தை கொண்டு அலையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹிக்மத்தை கொண்டு அலையுங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் ஹிக்மத்தை கொடுக்கப்பட்டார்களோ,
அவர்கள் அதிகமான சிறப்புகளை கைதை கொடுக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.